to our English intro. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ஃபியூச்சர் டென்ஸ். அதில் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அடுத்தது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4ம் இருக்குது. சரியா? அப்போ ஏற்கனவே நாங்கள் பழைய கிளாஸுகளில் முதல் இதுக்கு முற்பட்ட கிளாஸுகளில் நாங்கள் 12 டென்ஸையும் பார்த்தோம். அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், அந்த 4 வகைகளை பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த 4 டென்சஸ்ண்டையும், அதாவது ஃபியூச்சர் டென்சஸ்லேருந்து 4 வகைகள். அந்த 4 வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 வகை நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த அப்போ இதில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தை ஃபியூச்சர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தை நோக்கிய கதைகள் நிகழ்வுகளை தான் நாங்கள் ஃபியூச்சரில் கதைக்க எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் சொல்ல போகிறோம். எதிர்காலத்தை எப்படி இருப்பேன், அப்படி இருப்பீர்கள், அப்படி இருக்கும், இப்படி நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம் என்று தான் நாங்கள் கதைக்க போகிறோம். சரியோ? அப்போ இப்போ பாருங்கோ, இது நவ். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நவ் பொழுது இது 9 AM. 9 AM தான் உங்களுக்கு விளங்கும். இது 5 PM. இதை நாங்கள் நான் இப்போ இதில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் சொன்னால் நான் இப்போ சொல்லுவேன், நாங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கதை கேட்கல, ஐ வில் ஸ்டார்ட் அட் 9 AM. நான் எத்தனை மணிக்கு துவங்க போகிறேன்? ஐ வில் ஸ்டார்ட் அட் 9 AM. நான் 9 மணிக்கு துவங்குவேன். ஐ வில் ஃபினிஷ் அட் 5 PM. 9 மணிக்கு நான் 5 மணிக்கு முடிப்பேன். சரியா? ஒரு நிகழ்வை 2ஆக பிரிக்க வேண்டி வருது. ஏன்னு சொன்னால் அதை நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். இதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் I will be working from 9 to 5. அப்போ நான் வந்து வேலை செய்வேன், நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். 9 மணியிலிருந்து 5 மணி வரை நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்றால் என்ன, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் என்ன, எதுக்காக இது 2ஐயும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸ் எங்கே வரப்போகுது, ஃபியூச்சர் டென்ஸ் எங்கே வரப்போகுது. சரியா? இந்த வாக்கியத்தை நாங்கள் உடைச்சி 2ஆக கொடுக்குறோம். இங்கே ஐ வில் ஸ்டார்ட் அட் 9 AM, I will finish at 5 PM. இங்கே I will be working from 9 to 5. தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன், கண்டினியூஸ். சரியா? ரைட். இதுக்கு அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் எதிர்காலத்தில் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது தொடர்ச்சியாக நடக்கிறது. இது 2க்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், I will have taught thousands of children. அதாவது நான் படிப்பித்திருப்பேன், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் படிப்பித்திருப்பேன் என்றதான் இந்த சென்டென்ஸ். I will have taught thousands of children. படிப்பித்திருப்பேன். இனி அதே மாதிரி பர்ஃபெக்ட் என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. இப்போ ஜூலை மாதம் என்று சொன்னால் நான் இப்போ 10 years-ஆ, இது வந்து நவ், ப்ரெசன்ட் ஜூலை நவ். இது முதல், அதாவது உங்களுடைய இப்போ நிகழ்காலத்துக்கு முன்னால் இருக்கிற 10 வருஷம், இது நாங்கள் இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற 1 வருஷம். நெக்ஸ்ட் ஜூலை, இப்போ ஒரு ஜூலை, அடுத்த நெக்ஸ்ட் ஜூலைனா வார வருஷம் 2022. இப்போ 21ண்டா நெக்ஸ்ட் ஜூலைனா 22. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கண்டினியூஸில் கதைக்க பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பை நெக்ஸ்ட் ஜூலை ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 11 years. அதாவது அடுத்த ஜூலையோட நான் இந்த இடத்துல 11 வருடமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பேன். அப்போ அடுத்த ஜூலை வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஜூலை இருக்குது, ஏற்கனவே நான் ஒரு 10 years ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இப்போ அப்போ அடுத்தது இன்னொன்று நான் கூட்ட போகிறோம். 10 years-ஓட இங்கே 1 year கூட்ட போகிறோம், நெக்ஸ்ட் ஜூலை. அது எதிர்காலம். அப்படி கூட்டையில் நாங்கள் சொல்லுவோம், பை நெக்ஸ்ட் ஜூலை ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 11 years. இதில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எங்கெங்கே வேணுமென்று பார்ப்போம். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளோ நாள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன் ஃபார்மேஷன் அந்த இதெல்லாம் இவ்வளோ நாள் படிப்பிச்சு கொண்டு வரோம். அப்படி பார்க்க கேட்கல. இதில் வந்து ஐக்கும் வீக்கும் ஷேல் யூஸ் பண்ணுறது. இப்போ ஐ ஷேல் மீட் டுமாரோ, நான் நாளைக்கு சந்திப்பேன். வி ஷேல் மீட் டுமாரோ, நாங்கள் நாளைக்கு சந்திப்போம். யூ அண்டா வில், they will, he will, she will, it will. ஆனால் இப்போ பேச்சு வழக்கில் எழுத்து ஸ்டைல் பார்க்கல, இப்போ எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணினோம். என்ன ஷார்ட் அண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஐ ஷேலுக்கு ஐ, வி
we will I shall என்றாலும் we I will ன்னு சொன்னாலும் அந்த ஐலண்டு தான் அந்த ஷோல்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க வருது. அதனால் அநேகமாக இப்போ எல்லாருமே இந்த ஷேலை விட்டுட்டு தான் யூஸ் பண்ணினோம் இப்போ வழக்கில். அப்போ பிளேண்ட் இல்லை. இப்போ ஐ வில் மீட் டுமாரோன்னா பிளேண்ட் இல்லை, அக்செப்ட் பண்ணி போட்டிருக்கோம். ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்க்கல இந்த எல்லாத்தோடையும் நாங்கள் கதை கேட்கல. I will meet tomorrow, you will meet tomorrow, we will meet tomorrow, they will meet tomorrow, he will meet tomorrow, she will meet tomorrow, it will meet tomorrow. ரெண்டு பேர் சரியா? நான் நெகட்டிவ் ஃபார்மை பார்த்தோம்னு சொன்னால் I shall not meet tomorrow, அதாவது நாளைக்கு நான் சந்திக்க மாட்டேன். You will not meet tomorrow, நீ நாளைக்கு சந்திக்க மாட்டாய். They will not meet tomorrow, he will not meet tomorrow, அவன் சந்திக்க மாட்டான். She will not meet tomorrow, it will not meet tomorrow. இந்த will not want ன்னு சொல்றது, want. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் வந்து want, ரைட்? அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நெகட்டிவ் ஃபார்மேஷன். கொஷன் ஃபார்மேஷன் எப்படி வேணும்னு சொன்னால் ஷேல் வந்துன்னு சொன்னால் ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் ஷேல் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லாத்துக்கும் வில் தான், இங்கேயும் அப்படித்தான் அங்கேயும் அப்படித்தான். அப்போ ஷேல் ஐ மீட் டுமாரோ, நாளைக்கு நான் சந்திப்பேனா? ஷேல் வி மீட் டுமாரோ, நாங்கள் நாளைக்கு சந்திப்போமா? அல்லது வில் யூ மீட் டுமாரோ, நீங்கள் நாளை சந்திப்பீர்களா? Will he meet tomorrow? Question. Will she meet tomorrow? Will it meet tomorrow? இது question. அதாவது சந்திப்பார்களா? உதாரணமாக நான் ஒன்றை சொல்கிறேன். Shall I meet tomorrow? நாளைக்கு நான் சந்திப்பேனா? Yes, you shall. நீ சந்திப்பேன். அப்போ yes, you will. You ன்னு சொல்லிக்க அங்கே shall வராது, you will. Yes, you will meet tomorrow. இல்லை சந்திக்க மாட்டேன், நான் சந்திப்பேனாண்டா என்றால் பார்த்து சொல்லிக்க யூ தான் வரும். நான் கொஷன் கேட்கல என்னென்று கேட்பேன். ஷால் ஐ மீட் டுமாரோ, நான் சந்திப்பேனா? அப்போ விட சொல்லிக்க அவை இல்லை நீ சந்திக்க மாட்டாய் என்றா நோ என்னண்டு யூ wouldn't meet tomorrow, நீ சந்திக்க மாட்டாய். டு நோ யூ wouldn't meet tomorrow, அல்லது நோ யூ வில் மீட் டுமாரோ, யூ வில் நாட் மீட் டுமாரோ. சரியா? அப்போ இது எஸ் என்று வந்தால் பாசிட்டிவாக வந்துட்டா எஸ் யூ வில் மீட் டுமாரோ, ஆம் நாளைக்கு நீ சந்திப்பாய். இவ்வளோ தான் இதில் இருக்குது. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷன். பாசிட்டிவ்னு சொல்லிக்க ஐ யூ வி தே he she it will be working. I will be working, நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். You will be working, we will be working, they will be working, he will be working, she will be working, it will be working. When you will be working, நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். We will be working, நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம். They will be working, அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். He will be working, அவன் வேலை செய்து கொண்டிருப்பான். She will be working, அவள் வேலை செய்து கொண்டிருப்பாள். It will be working, அது வேலை செய்து கொண்டிருக்கும். இது வந்து நெகட்டிவாக வரைக்க will not அல்லது want, will not or want. அப்போ நெகட்டிவாக எடுத்தோம்னு சொன்னால் I will not be working, நான் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன். சரியா? You will not be working, நீ வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாய். அதே மாதிரி they will not be working, he will not be working, she will not be working, it will not be working. ஓகே, இந்த கொஸ்டினில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் will I be working, நான் வேலை செய்து கொண்டிருப்பேனா? கண்டினியூஸ் கொண்டிருப்பேனா? will you be working, நீ வேலை செய்து கொண்டிருப்பாயா? will they
be working? அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்களா? Will we working? Will he be working? அவன் வேலை செய்து கொண்டிருப்பானா? Will she be working? Will be working? அப்ப இதுல இன்னொன்று நீங்க யூஸ் பண்ணலாம். என்னன்னு சொன்னா, இங்க இந்த வில்லுக்கு பதிலா ஐக்கு நான் இங்கே ஷேரை போட்டு ஷேர் ஐ வி ஒர்க்கிங்னு கேட்கலாம். அது பிள்ளைல ஆரம்பத்தில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி வீக்கும் இந்த ஐயுக்கும் வீக்கும் மட்டும் இந்த வில்லுக்கு வேணால் நான் ஷேர் யூஸ் பண்ணலாம். இங்கேயும் அப்படித்தான் ஷேர் யூஸ் பண்ணலாம். சரி, ரைட். அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லிக்க ஐ வில் ஹேவ் அரைவ்டு. இந்த verb 3 arrived. Okay, I will have eaten. Eat, ate, eaten. இது arrived. I will have arrived. அதாவது நான் என்ன செய்திருப்பேன், இது காலத்தை பற்றி கதை கேட்கல, நாங்கள் அங்கே போய் அடைஞ்சிருப்போம். அடுத்தது I will have left. I will have left. அதே மாதிரி you will have arrived. We will have arrived. They will have arrived. He will have arrived. சரி, இங்கே ஹேவுக்கு வேற ஹேஸ் வரணும். ஃபியூச்சரில் அது வேற ஹேவுக்கு இங்கே ஹேவ் தான் வேறு. அங்கே நான் முந்தி பார்த்தோம் எங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்க ஹேஸை யூஸ் பண்ண வேணும்ட்டு. இங்கே நாங்கள் அதை பாவிக்க தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஹேவ். ஓகே, அப்போ he will have arrived, she will have arrived, it will have arrived or have left. சரி, அதே மாதிரி இப்போ நான் நெகட்டிவ் பார்த்தோம்னு சொன்னா I will not have arrived. நான் அடைந்திருக்க மாட்டேன், இந்த இடத்த போய் அடைந்திருக்க மாட்டேன். அல்லது I will not have left. நான் போயிருக்க மாட்டேன். ஓகே, ரைட். அதே அப்போ இது உங்களுக்கு விளங்குவது இது நெகட்டிவ். wouldn't, will not contact பண்ணி wouldn't ண்டு. இங்க question ன்னு சொல்லிக்க same. will I have arrived? சொன்னா will I have arrived? நான் அடைஞ்சிருப்பேனா? will I have left? நான் போயிருப்பேனா? you அன்னைக்கு will you have arrived or will you have left? நீ போயிருப்பாயா? will they have arrived? அவர்கள் arrived அடைஞ்சிருப்பார்களா? அல்லது will have left, அவை என்ன செய்யணும், போயிருப்பார்களா? ரைட், கவனிங்கோ. அதே மாதிரி இந்த she, he, it இதுக்கும் have தான் வரும். இப்போ இங்கே have தான் யூஸ் பண்ணும், has யூஸ் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் I will have been working. அதாவது நான் வேலை செய்து கொண்டிருப்பேன், வேலை செய்து கொண்டு இருப்பேன், பீன் இருப்பேன், ஒர்க்கிங் கொண்டு, working. ஓகே, இப்போ I will have been working, you will have been working, நீ வேலை செய்து கொண்டிருப்பாய். we will have been working, நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம். they will have been working, அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். he will have been working, அவன் வேலை செய்து கொண்டிருப்பான். she will have been working, it will have been working. இதே மாதிரி நாங்கள் நெகட்டிவ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னோம். என்னென்று வரும், I will not have been அல்லது I wouldn't have been working. நான் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன். You wouldn't have been working. நீ வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாய். We wouldn't have been working. நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டோம். They wouldn't have been working. He wouldn't have been working. She wouldn't have been working. It wouldn't have been working. அது வேலை செய்து கொண்டிருக்க. I will not have been working or I won't have been working. Won't. I won't have been working. You won't have been working. நீ வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாய். We won't have been working. நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டோம். They won't have been working.
அதே மாதிரி he, she, it won't have been working or will not have been working. The question form மாறிக்கல will I have been working, நான் வேலை செய்து கொண்டிருப்பேனா? will you have been working, நீ வேலை செய்து கொண்டிருப்பாயா? will they have been working, அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்களா? will she have been working, அவன் வேலை செய்து கொண்டிருப்பானா? will she have been working, will it have been working? Okay, ஒரு question பார்ப்போம். will he have been working, அவன் வேலை செய்து கொண்டிருப்பானா? இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் சொன்னா yes he will have been working. இதுக்கு நெகட்டிவ் ஆன்சர் பண்ண போறீங்கன்னு சொன்னா no he won't have been working, he won't have been working. Okay, right. இப்படித்தான் நாங்கள் கொஸ்டின் கேட்க பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணுறோம்டா அப்படி வரும் எஸ் வரும், நெகட்டிவ்டா நோ வரும். இங்கே வில் நாட் அல்லது வாண்ட், வில் நாட் ஓ வாண்ட் என்று சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்த பார்ப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அந்த அதில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நான் போட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரியா? மற்றது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படி இப்படி இருந்தால் கமெண்ட்ஸுக்கு போய் கமெண்ட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்ச்.